ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி எக் கொத்து ரொட்டி நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது கூடவே ஸ்ரீலங்கன் சோயா கறியும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட்டுக்கு பராட்டா நல்லா சாஃப்டாக வரதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற டிப்ஸையும் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விலாக் சண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு கொஞ்சம் மழை வர பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா காற்றாகவும் நிற்குது. இப்போ வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு நல்ல பெரிய மழையொன்று பேஞ்சிட்டு விட்டதுக்கு அப்புறமா தான் சம்மர் ஸ்டார்ட் ஆகிறது. கொஞ்சம் வெயிலெல்லாம் அடிக்கும் நல்லா. நாங்கள் இன்றைக்கி சண்டே எழுமினதுமே அப்படியே ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு கெலிட்டோஸுக்கு வந்திருந்தோம். இங்கே கெலிட்டோஸ் நல்ல ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் உண்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மெயின் ஃபுட்டே சிக்கன் தான். கிரில் சிக்கன் தான் இங்கே இருக்கும். அதனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைய கொஞ்சம் கூல் ஆகிக்கிறதால ஃபயர் போட்டு வச்சுருந்துச்சு. இதில் இருக்கிற சோஸ் எல்லாம் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். பெரி பெரி சோஸ் தான் இது. இது எங்களுக்கு தேவையான மாதிரி ஹொட்டாகவும் மீக்குது, மைல்டாகவும் மீக்குது. பொதுவாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சாட்டர்டே இல்லாட்டி சண்டே தான் படும். சாட்டர்டே ஹஸ்பண்ட் 1:30க்கு வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறமா எங்களுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறதுனால போவோம். இங்கே சாட்டர்டே பொதுவாக எல்லா கடைகளுமே 3 o'clock மூடிடுவாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். அப்படி வாங்கி படலைன்னா சண்டே மார்னிங் அப்படியே எலும்பிண்டி டீயை மட்டும் குடிச்சிட்டு ரெடியாகின்னு வந்துடுவோம். பொதுவாக எப்போவுமே அப்படித்தான். சண்டேயும் இங்கே 1:30க்கு ஷாப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு எல்லா திங்ஸையும் வாங்கிக்கணும். சண்டே வீட்லேயே லஞ்சை குக் பண்ணிட்டு வரோம்னு நினச்சேன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால் நாங்கள் மார்னிங் எழும்பினதுமே அப்படியே வந்துடுவோம். எப்பவும் பொதுவாக சண்டே எங்களுக்கு வெளியே தான் சாப்பிட்டு படும். இன்றைக்கி நாங்கள் சிப்ஸும் சலாடும் சிக்கனும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி ஒரு 15 minutesலேயே வந்துட்டுது. இது கூட பன்னும் வந்துருந்துச்சு. கூடவே நாங்கள் சிக்கனைஸ் ஒரு கார்லிக் பன் மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணினது லேட்டாகி தான் வந்தது. இந்த பண்டை நேம் சிக்கனைஸ். இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரஃபும் அலிஃபும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கார்லிக் பன் மாதிரி தான். ஆனால் இதில் சிக்கனும் எட் பண்ணிக்கும். இது நான் ஏற்கனவே ரெசிபி ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னால் மேலுக்கு லிங்கை கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன். அரஃபும் அலிஃபும் எப்போ வந்தாலும் இந்த பன்னை ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்காக வேண்டி தான் ஆர்டர் பண்ணினேன். ஆனால் இது கொஞ்சம் வாரத்துக்கு லேட் ஆகிட்டுது. லாஸ்ட்டுக்கு நாங்கள் சாப்பிடுவோம் இல்லை, அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே வீட்டுக்கு வந்ததோடையே டின்னருக்கு கொத்து ரொட்டி செய்வோம்னு தான் இதில் 4 tablespoon ஆயில் எட் பண்ணிட்டு இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 வெள்ளைப்பூடை இடிச்சிட்டு எட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 கேரட்டும் 1 மீடியம் சைஸ் வெங்காயமும் இது கூடவே கோவா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி எட் பண்ணிடலாம். நான் ஒரு கைப்பிடிற அளவுக்கு மாதிரி இதில் எட் பண்ணிக்கிறேன். இது மூணையும் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் எட் பண்ணிட்டு வதக்கி விடுறேன்.
இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் இதில் ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த சில்லி பெருசாக காரமும் இல்லை. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு சைடுக்கு ஆக்கிட்டு இதில் எக் உடைச்சு ஊற்றுறேன். மரக்கறியோட எக்கை வந்து மிக்ஸ் பண்ணாமக்கி இந்த மாதிரி ஒரு சைடுக்கு ஆக்கி எக் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு மரக்கறியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பச்சைக்கொச்சிக்காவை இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். எனக்கு மறந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணேன். லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணாலும் நல்லா தண்ணிக்கும். இது கூட வந்து ஒரிஜினல் சீசனிங் ஆட் பண்ணுறேன். சீசனிங் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு பதிலாக சோயா சாஸ் ஆட் பண்ணுவோம். மேலும் எக் நல்லா வதங்கிட்டுது. லாஸ்ட்டுக்கு இதை மரக்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ரொட்டி ஆட் பண்ணணும். நான் இந்த ரொட்டி வீட்டில் செஞ்சது தான். இது நல்ல ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரொட்டி செய்கிறதுக்கு சப்பாத்தி ரொட்டி மாதிரி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதோட ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 ரொட்டி மாதிரி நான் இதை கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். கறியில் ரொட்டி நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக கொஞ்சம் வதங்கின்னு வர கொள்ளைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட சிக்கன் கிரேவி இல்லாட்டி பீஃப் கிரேவி ஆட் பண்ணினீங்கன்னா இன்னும் இது டேஸ்ட் ஆகிக்கும். பீஃப் கிரேவி இல்லாட்டி சிக்கன் கிரேவி நீங்கள் ஆட் பண்ணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். மிச்சம் ஆட் பண்ணினாலும் இது வந்து கொஞ்சம் கசங்கின மாதிரி ஆயிடும். கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இன்னும் டேஸ்ட் ஆகிக்கும். நாங்கள் இதில் சிக்கன் பீஃப் கிரேவி ஆட் பண்ணாமலும் இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள்கிட்ட டின்னர் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தாரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தேன்ட்டு. எங்கள்கிட்ட நானும் சொன்னேன் நல்லா இருந்துச்சுண்டு. இது வந்து அடுத்த நாள் மார்னிங் மண்டே. லாஸ்ட் நைட் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் மார்னிங் மழை கொஞ்சம் முட்டிக்குது. அப்பவும் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் இருட்டாக வைக்குது. பெரிய வெயில் ஒன்று இல்லை இன்றைக்கி. ஸ்கூல் போகிறதுக்கு அரஃபை எழுப்பி விட்டுட்டு டீ ஊற்றுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஒரு பனானாவும் கெலிட்டோஸில் நான் ஏற்கனவே வாங்கியிருந்த பன் வீட்டுக்கு கொண்டு வந்தேன், சாப்பிடலேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பண்ணை அதை ஸ்கூலுக்கு தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அந்த பண்ணை தான் வச்சு கொடுத்தேன். ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொத்து ரொட்டியை தான் நல்லா சூடு பண்ணி கொடுத்தேன். ஆலிஃப் இன்றைக்கி ஸ்கூல் போகலை, நல்லா தூங்குறாரு. நைட் ஃபுல் அவருக்கு கொஞ்சம் சளி வருத்தம். அதுக்காக வேண்டி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஸ்கூல் அனுப்பவானுண்டு. நானுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் டீ ஊற்றிட்டிருக்கிறேன். டீயை ஊற்றி குடிச்சதுக்கப்புறமா அரஃபும் அப்படியே டீயை குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டாரு ஸ்கூல் போகிறதுக்கு. ஸ்கூல் போன கொஞ்சத்துலேயே நல்லா மழையும் பேஞ்சிட்டு இருக்குது. வீடு ஃபுல்லாகவே கொஞ்சம் இன்றைக்கி இருட்டாக தான் நிற்குது. அரஃபை ஸ்கூல் அனுப்பினதுக்கு அப்புறமா தான் நான் டீ ஊற்றி குடிப்பேன்.
லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சோயா கறி தான் குக் பண்ணியிருந்தேன். இது பொலிஸ் ஃப்ளேவர் சோயா. இது நானும் ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். இப்போ இதைத்தான் இன்றைக்கி லஞ்சு குக் பண்ண போகிறேன். இந்த சோயாவில் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஊறுறதுக்கு வச்சுருந்தேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இது நல்லா ஊறி வந்துடுது. இப்போ இதை வந்து நல்லா கோல்ட் வாட்டரால் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு எடுங்க. அப்போ தான் இந்த சோயாவில் வந்து குக் பண்ண கொள்ளைக்கு இதுள்ளுக்கும் மசாலாவெல்லாம் இறங்கி நல்லா குக் ஆகி வரும். ஒரு 2 வாட்டருக்கு மாதிரி இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டு தான் நான் எடுத்தேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு இதில் ஒரு 4 வெள்ளைப்பூட்டை இடிச்சிட்டு ஆட் பண்ணுறேன். வெள்ளைப்பூடு பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிட்டு வர கொள்ளைக்கு 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இது கூடவே 2 பச்சை குச்சிக்கோம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுறேன். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர கொள்ளைக்கு பாதி தக்காளியை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுவும் நல்லா கரைஞ்சி வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த சோயா பேக்கெட்டில் வந்துருந்து இந்த மசாலா ஃபுல் பேக்கெட்டையுமே இதில் ஆட் பண்ணுறேன். லைட்டாக இந்த மசாலா ஒயில்டு மிக்ஸ் ஆகிறதுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து சில்லி பவுடரும் மஞ்சள் தூளும் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சம் ஒயில்டு லைட்டாக வதங்க கொள்ளைக்கு இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா தீர அளவுக்கு வதக்கிடாதீங்க. இது ஒயில்டு தீஞ்சிட்டு இருந்தால் கொஞ்சம் கசப்பாகிடும். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே சோயாலையும் சால்ட் இருக்கிறதால லாஸ்ட்டுக்கு போதாட்டி பார்த்து ஆட் பண்ணி கொள்ளையிலும் இந்த மசாலாவில் பச்சை வாசமெல்லாம் பேத்து நல்லா வதங்கின்னு வர கொள்ளைக்கு நான் இதில் சோயா ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா கொஞ்சம் நல்லா திக்காக கொள்ளைக்கு இதில் சோயா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சோயாவில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிடால் கவர் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நான் குக் பண்ணி விடுறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் மசாலா நல்லா பிடிச்சி நல்லா குக்காகி வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் கொஞ்சம் கட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சோயாட அளவுக்கே வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சோயாக்குள்ளுக்கும் இந்த பாலெல்லாம் இறங்கி நல்ல திக்காக பொரிஞ்ச மாதிரி வரும். இது இதை மூடி விட்டு ஒரு 2 கொதிக்கக்குள்ளே ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திக்குதுண்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சோயா கறி. உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு சோயாவில் வந்து சால்ட் போதாமிக்கு இருந்துச்சுன்றால் சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பராட்டா. இந்த பராட்டாக்கு வந்து நான் தான் நீட் பண்ணியிருந்தேன். இது நல்ல சாஃப்டாகவும் இதில் லேயரும் வந்து அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் வந்துச்சு. நான் பராட்டா ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதே மெத்தட்டுக்கு உங்களுக்கு நீட் பண்ணி கொள்ளையிலும் அதோட ரெசிபி லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த எப்படி நீட் பண்ணினேன் என்றால் 500 கிராம் கோதுமாவில் ஒரு எக் உடைச்சி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக இந்த டோவை நீட் பண்ணி எடுத்தேன். லாஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டி போல்ஸாக பிடிச்சிட்டு அதுக்கு மேலே நல்லா எல்லா போல்ஸுக்கும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கீழே ட்ரேலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது இந்த மாதிரி சொப்பின் பேகிலாட்டி இந்த மாதிரி ஒரு வெப்பால் நல்லா சுற்றிட்டு ஒரு 2 hours இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நான் எல்லா போல்ஸையும் கொஞ்சம் கிட்ட வாக்கியே வச்சுட்டேன். இது கொஞ்சம் லைட்டாக ஒட்டின மாதிரி ஆகிட்டுது. நீங்கள் இதை கொஞ்சம் தூரமாக்கி ஒன்றோடு ஒட்டாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பராட்டாவை எங்கள்ட நானே தான் அடித்தார்.
இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இதில் 4ஆக மடித்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது ஓரமாக வச்சுட்டாரு. இது நல்லா ஊறி வரட்டும்ண்டு. அப்போ தான் இன்னும் பராட்டா நல்லா சாஃப்டாக வருமா. இதுக்கு கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் வச்சாரு. எல்லாத்தையும் தட்டி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தவால வந்து ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை பாக்ஸ் ஷேப்புக்கு இந்த மாதிரி தட்டி விட்டாரு. இது எல்லா சைடும் ஒரே ஷேப்புக்கும் நல்லா ஃப்ளட்டாக தட்டினதுக்கு அப்புறமா ஆயில் நல்லா ஹீட் ஆகினதும் இதில் எட் பண்ணினாரு தவால கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் ஆயிக்கணும். அப்போ தான் இந்த பராட்டா வந்து ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை ஆகின மாதிரி வெந்து வரும். நீங்கள் ஆயிலை குறைவாக ஊற்றிட்டேன்றால் பராட்டா வந்து கொஞ்சம் ரஃப்பாக வரும், சாஃப்டாக வராது. 2-3 பராட்டா சுட்டெடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டாரு. லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தட்டி விட்ட கொலைக்கு தான் இதில் இந்த லேயர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும். இந்த பராட்டா உண்மையிலே நல்ல சாஃப்டாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.